ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த விளாகில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ முடி வெட்ட போகிறோம் கைஸ். இல்லை முடி வெட்டதுலாம் ஒரு விளாகரான்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து கண்டென்ட் இல்லாத காரணத்தினால் நமக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கண்டென்ட்டாக மாற்றுவோம். நான் சொன்ன மாதிரி முடிதான் வெட்ட போயிட்டுருக்கோம். நான் வந்து அப்படியே ஒன்று போக கண்டினியூ பண்ணுறேன். விளாக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரில. நீங்கள் ஏன்னா கண்டென்ட் சஜஷன்ஸ்னா சொல்லிட்டு கமெண்ட்டை எனக்கு மென்ஷன் பண்ணி விடுங்க. இந்த போடுங்க ப்ரோ, இந்த கண்டென்ட் போடுறது நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை பார்த்து போட்டு வர்றேன். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். சிங்கிள் சிலிண்டரில் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கேன் R5. அந்த மாதிரி போடவே கூடாது. அந்த மாதிரி போட்டோன்னா செம்மையா அடி ஆகும் இன்ஜின். யாராச்சும் போட்டோன்னீங்கன்னா தயவுசெய்து கழட்டி போட்டுருங்க. ஒரு பைக் டாக்டர், என்னை பத்தி நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்களா இமாலயன், புது இமாலயன் வந்து இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு பின்னாடி பார்க்கறதுக்கு. 2 பேர் போகிறதுனால அதோட ஹைட் வந்து கரெக்டாக தெரியல. ஆனால் அந்த வண்டி வந்து சரியான ஹைட். ஆக்சுவலாக போயிட்டார் அந்த மனுஷன் பூந்து. இந்த இப்படி போனால் எப்படா போவாங்க? பாரு ஆப்போசிட்லேருந்து வரவங்க எப்படா வருவாங்க? Moments later. ஸோ கைஸ், இப்போ தான் வந்து கடைக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், முடி வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, முடி வெட்டி தான் ஆகும். ஏன்னா கொஞ்சம் நிறைய ஆகிட்டுருக்கு. எக்ஸாம் ப்ராக்டிக்கல் டேட் வேறு வந்துச்சா, அதெல்லாம் கன்ஃபார்ம் முடி வெட்டி தாங்க ஆகணும். போகணும். எங்கே நம்ம இருக்கணும்? எங்கடா சுபனுங்கடா? இவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடி வெட்ட போகிறாரு. இப்போ பாருங்க, சினிமேட்டிக்ஸ் போகிறோம் பாருங்க, முடி வெட்டுறதுக்கு சினிமேட்டிக்ஸ். ஸோ ஓகே, நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். சின்ன விழா இது வந்து சின்ன விழாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக எடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம கஸ்டமரே கிடையாது. இப்போ ஒரு சிறப்பாக இல்லை வந்தவங்க 1 month மட்டும் காலையாக வெட்டினானா போதும். ஃபினிஷ் வீடியோ லாஸ்ட்ல பண்ணவங்க வீடியோ லாஸ்ட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பக்கா ப்ரோ. ப்ரோ முடியலாம் போகுதுன்றாங்க. போட்டான் பின்னாடி ஃபங்க் மச்சான். காலேஜ்ல சேர்க்க மாட்டேன், பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுபன் தான் தானே ப்ரோ காலேஜ்ல? முடி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியாச்சு. தலைவன் வந்து மண்டையை கொடுத்ததுக்கு போட்டு சீவிட்டான். ஸோ நம்மளால தான் முடியல. ஜி ஹாய் சொல்லுங்க. ஹாய் சே ஹாய். அவர் பேர் வந்து சுபன். சுபன்னாலே சீப்பன் பெஸ்ட் தான். வந்தீங்கன்னா விட்டு வெட்டுங்க, தரமாக வெட்டுவார், நல்லா வெட்டுவார். பார்த்தீங்களா? ஸோ கைஸ், முடியோட ஃபைனல் அவுட்புட் வந்து இதுதான். ஸோ பரவாயில்ல, ஓரளவு நல்லா டீசெண்டாக தான் வெட்டியிருக்காரு. ஸோ ப்ராக்டிக்கல்ன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் வெட்டிட்டு போனோம். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு வந்து வெளியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ முடி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஓகே, நான் வந்து உங்களுக்கு வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். சுபஞ்சி பாய் சொல்லுங்கள். பாய். பார்த்தீங்கன்னா முடி வெட்டிகிட்டே வந்திருக்கோம். ஸோ அவரை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் முடி வெட்டுறதுக்கு வந்தோம். ஆக்சுவலாக முடி வெட்டுறதுக்கு இல்லை, இதுக்கு வந்தோம் ட்ரிம் பண்ணுறதுக்கு இல்லை, ஷேப்புக்கிறதுக்கு வந்தோம். அதுக்கு வந்து சரியான ரோஸ்ட், ஒரு 1.5 மணி நேரம் பிடிச்சி சரியாக ரோஸ்ட் பண்ணி விட்டோம். அவரும் கலாச்சாரி. அவர் வந்து நமக்கு தமிழ் தெரியாதுச்சு, ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியை பேசினார். டிரான்ஸ்லேட்டர் ஆன் பண்ணி கலாச்சோமா, அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்போவே கொஞ்சம் ஜெல் ஆகிட்டார் அந்த ஆள் வந்து நம்ம கூட. அதனால் இன்னைக்கு அவர்கிட்ட தான் போய் முடி வெட்டினா சொல்லி, நான் ஏற்கனவே வேறு கலையை தான் முடி வெட்டுவேன். ஸோ இவரை பிடிச்ச கலாச்சாரத்துக்கு அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்ககிட்ட வெட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து வெட்டினேன். ஸோ கொஞ்சம் நல்லா வெட்டிருக்காங்க தான் நம்புகிறேன். போட்டு ஹேர் ட்ரையர் போட்டு நிற்க வச்சு அனுப்பிச்சிருக்காரு முடிய. எங்கள் வீட்டில் இப்போ போனேன்னு வைங்க, என்னப்பா முடியுன்னு கேட்டு செருப்பால் அடிப்பாங்க. அது வேறு விஷயம்.
ப்ராக்டிக்கல் ஏதோ சொல்லாமல் இருந்தாங்கன்னா போதும். ஆனால் பரவாயில்லைங்க, ரொம்ப ஷார்ட்டாக தான், முடிஞ்சாலும் ஷார்ட்டாக தான் வெட்டியிருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி முடி, ஃபர்ஸ்ட் என் முடி எப்படின்றதுக்கும் செகண்ட் என் முடி எப்படின்றதுக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும். ஃபுல்லாக ஷார்ட் பண்ணி தான் வெட்டியிருக்கேன். ஸோ பரவாயில்ல கைஸ். இவங்க மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஹேர் கட் வந்து 100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஹேர் கட் ப்ளஸ் வந்து பேட் வந்து ட்ரிம் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிங்கனாலும் 150 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்ன்ற பேருக்கு வந்து ஓகேவா தான் இருக்கு. ஸோ பரவாயில்லைங்க, ஒரு ஹேர் கட்டு 100 சார்ஜ் பண்ணுறாங்க, நல்லா டீசெண்டாகவும் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்க்கிளில் ஓட்டேரியோ இல்லைனா விருபாட்சிபுரமோ பக்கத்தில் காட்பாடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கேயாச்சும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. கரெக்டாக லொகேஷன் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிகேஎம் காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே லொகேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கு. கரெக்டாக நம்ம கணேஷ் ஷோரூம் இருக்கும் தானே, கணேஷ் ஹீரோ ஷோரூமோ ஏதோ ஒன்று, அந்த ஷோரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடை வச்சிருக்காங்க. சீப் அண்ட் பெஸ்ட் கடை பேர். நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் லொகேஷன் போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோட பர்சனலான சாய்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம். இந்த வீடியோவில் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ கண்டென்ட் எதுவும் இல்லையா, ஸோ சும்மா ஒரு போகிறோம் அப்படியே ஜாலியாக ஒரு கண்டென்ட் போடுறோமே. ஸோ அவ்வளோதாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாக்ல வந்து மீட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி தென் பாய்.